Hey people, welcome to a new video. இந்த vlogல நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம். அது வேறு எந்த படம் இல்லை, ட்ராகன். செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸாக ஓடிட்டுருக்கு ஆன்லைன். ஸோ நான் அவ்வளோவா ரிவ்யூ பார்க்கல, ஆனாலும் எப்படியும் நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால எப்படியா தெரிஞ்சிருது நம்மளுக்கு அந்த படத்தை பற்றி. ஆனால் நான் அவ்வளோவா டீப்பாக ரொம்ப ரிவ்யூஸ் பார்க்கல. போய் பார்க்கலாம், ஏன்னா நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ட்ரெய்லர் பார்த்து போய் டிசைட் பண்ணிவிட்டேன் இந்த படத்துக்கு போகணுன்ட்டு. ஸோ அதனால் ஸ்பாய்லர்ஸ் எதுவும் நான் பார்க்கக்கூடாதுன்ட்டு லாட் ஆஃப் த ரிவ்யூஸ் ஐ அவாய்டட். ஸோ ஒன்ஸ் நான் படத்தை பார்த்துட்டு என்னோடய ஜென்யூன் ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ரீச் ஆகிட்டேன். இங்கே வந்துட்டு பார்க்கிங் இந்த தேட்டரில் எல்லாமே ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கும். இந்த பாப்கார்ன் எதுவுமே ஓவர் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிக்கெட் கூட மேக்ஸிமம் 190 ப்ளஸ் நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதோட சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லாட்டா 190லே உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிரும் இஃப் யூ ஆர் கம்மிங் இன் ஃபஸ்ட் வீக். ஓகே கைஸ், படத்தை பார்த்துட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். see you after a small break. ஏண்டி விட்டு போன வாவ் 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 வாவ், செம்ம மூவி. மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மூவியெல்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி கைஸ். நீங்கள் ஓடிடியில் வந்து பார்க்கலான்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து தேட்டரில் ஒரு பெரிய குரூப்பு கூட பார்த்தா தான் இந்த மூவியெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மூவியில் உங்களுக்கு காமெடி இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபைட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட் மூவி. எதுவுமே போர் அடிக்குது எதுவுமே இல்லை, ஒரு ஸ்லோ லேக் அப்படி ஒன்றுமே இல்லை. ப்ளஸ் இது நம்மளுக்கு ஒரு மாதிரியா கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வி வுட் ஹவ் வென்ட் த்ரூ ஆல் த சிச்சுவேஷன்ஸ் இல்லையா. ஸோ நாங்கள் ஸ்கூலு, காலேஜு, ஒர்க்கு, ஸோ வி ஆர் இன் தட் சிச்சுவேஷன். மோஸ்ட் ஆஃப் அவர் ஜென்ரேஷன் இஸ் இன் த ஒர்க்கிங் கிளாஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஜென்சி ஆர் சம்திங் லைக் தட். ஸோ நம்மளுக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும் ஸ்டோரி. நம்ம எப்படி ஸ்கூலில் இருந்தோம், நம்ம எப்படி காலேஜில் இருந்தோம், நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்னென்ன மிஸ் பண்ணோம், ஆஃபீஸில் எப்படி எப்படி இருப்போம், எல்லாமே இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ we can relate to the story as well as will have a lot of. என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ரிவ்யூ பார்க்காதீங்க, டைரெக்டாக புக் பண்ணி தேட்டருக்கு போய் படத்தை பார்த்துருங்க. யூல் நாட் பி you'll not disappoint, they will not disappoint you, your money will be fully recovered through the entertainment value. ஸோ பெட்டர் நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்காதீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்கனாலே அந்த ஃபீல் போயிடும் உங்களுக்கு இல்லையா. அந்த சர்ப்ரைஸ் அந்த இதெல்லாம் போயிடும். ஏன்னா எந்த காமெடினாலும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ தான் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஜாலியாக இருக்கும். அதனால் எந்த வீடியோலையும் ஏதாச்சும் ஒன்று ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ பெட்டர் அவாய்ட் ஆல் த ரிவ்யூஸ் அண்ட் டைரக்ட்லி கோ டு த மூவி இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் வாட்சிங் திஸ் மூவி. இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து போகலாம். பட் ஐ சஜஸ்ட் யூ கேன் ஸ்டாப் த வீடியோ ரைட் ஹியர் அண்ட் யூ கேன் புக் த அண்ட் யூ கேன் கோ டு த மூவி. ஸோ நம்ம இப்போ பார்ட் பை பார்ட்டாக மூவிக்குள்ளே ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா ஹீரோ பிரங்கநாதன், ஹி ஹேட் ஜஸ்ட் அன் ஆசம் ஜாப். ஸோ அவங்களுக்கு அந்த லவ் ஸ்டோரி மாதிரியே ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு. இஸ் லக்கி ஆர் இஸ் டேலண்டட், ஐ டோன்ட் நோ. பட் எல்லாருக்கும் எப்படி சான்ஸ் கிடைக்காது. அவங்களுக்கு செம்ம ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி சூட் ஆகுது அவங்களோட கேரக்டருக்கு. ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே இந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக அவங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது. லவ் டுடே பார்த்தவங்களுக்கு திஸ் வில் டெஃபினெட்லி லைக் மேபி மோர் தென் தட் மூவி. For me, I like more. So same way உங்களுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். So he had done all the things like action, டான்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் இஸ் அப்ரிஷியபிள். செகண்ட்லி மியூசிக். ஒரு பாட்டு எஸ்டிஆர் படித்த பாட்டு இருக்குது, இட்ஸ் ஜஸ்ட் ஆசம் சாங். பட் பார்க்குறப்போ விஷுவலாக ஐ டின்ட் கைண்ட் ஆஃப் அ கனெக்ட் வித் தட் சாங் விஷுவலாக. ஏன்னா ஒரு ரொமான்டிக் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க வீடியோவில், ஆனால் இது வந்துட்டு ஒரு சேட் சாங் மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ வாட் தே தாட். மேபி எல்லாருக்கும் நல்லா கனெக்ட் ஆகிறதுனால ஆயிருக்கும். ஐ டின்ட் ஹேட் அ தட் கனெக்ட், பட் ஜஸ்ட் இட்ஸ் ஆசம் சாங். ஜஸ்ட் லிசன் டு இட்,
you will like that movie. STR's voice is just awesome. Apart from that, வேற எந்த சாங்குமே எனக்கு ரிப்பீட்டடாக, ஐ மீன் ஐ கான்ட் மெமரைஸ் எனி லிரிக்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி எந்த பாட்டும் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சூப்பராக இருக்குது. அதான் அந்த எஸ்டிஆர் பாட்டு மட்டும் தான் எனக்கு ஐ கெட் ரிப்பீட்டட்லி ஹம்மிங் தட் சாங். Apart from that, all songs are good. Background music is good. Music wise, it's a very good album. Apart from Pradeep Ranganathan, there are two heroines. They have done அவங்களோட கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அவங்களுக்கு எப்படி கேரக்டர் இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்கிரிப்டில் எப்படி இருக்கோ அதை செம்மையாக பண்ணியிருந்தாங்க. there's nothing great or anything wrong about those characters. They have done all good job. Apart from these three main characters, there is one important character, that is Mishkin's character. அவங்க கேரக்டர் வந்துட்டு எப்பா செம்ம கேரக்டர். இப்போ எப்படி எஸ்ஜே சூர்யாலாம் எப்படி ஒரு ஒரு மூவியில் அவங்களோட கேரக்டரை பேச வச்சிடுறாங்களோ அதே மாதிரி மிஷ்கின் ஹி ஹஸ் ஜஸ்ட் டன் அன் ஆசம் ஜாப். அந்த கேரக்டர் வேறு யாரையும் யோசிக்க முடியலை, அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷ்கின் வில் பி வெரி மச் happy with the output what he has got in this movie. ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. he is a very great director, but he has proved that he's a good actor also. சூப்பராக பண்ணியிருக்காங்க. you will just like or hate his character, just is awesome. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து ஹர்ஷத் கான். யூ வில் பி சர்ப்ரைஸ், தெர் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் ஹிஸ் கேரக்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹர்ஷத் கானை பார்க்குறப்போ ஒரு சூப்பராக இருக்கும். அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம டைமிங்கு. விஜய் சித்து வ்ளாக்ஸில் எப்படி டைமிங் கரெக்டாக போடுவாங்களோ, எவ்வளோ தடவை பார்த்து எவ்வளோ அந்த டைம் எவ்வளோ காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஹி ஹேஸ் தட் ஃப்ரெஷ்னஸ் இன் இஸ் டைமிங்ஸ். ஓகே, அவங்க எத்தனை சேம் டயலாகை போட்டாலுமே கரெக்டான டைமிங்கில் போடுறதுனால அது காமெடி ஒர்க் ஆகிடுது. அதே மாதிரி ரொம்ப டைலாக்ஸ் இருக்குது, ரொம்ப காமெடி டைமிங்ஸ் இந்த மூவிலையும் பண்ணியிருக்காரு. ஹர்ஷத் கான் வில் ஹேவ் அ கிரேட் நேம் ஆஃப்டர் திஸ் மூவி. ஸோ மேபி அவங்க ஒரு நல்ல சூஸியாக ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஹீரோவாக கூட நல்லா பண்ணலாம். ஏன்னா he has lot of potential, we can see. Applause to director who has extracted that kind of role or performance from him. அப்புறம் விஜய் சித்து has done a good job, but there is nothing more scope up for his movie, his role, because அவங்க வந்துட்டு ஃப்ரெண்டோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஹீரோட ஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ he has done what was provided him, has done a good job. But Harshad Khan, he has something special in this movie. You guys will be surprised when you see his character. Apart from these people, we have Sneha. Sneha's character is just one scene character. She has done good job, like it's a one scene just. But if you see பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாலும் there are a lot of importance for their character. ஈவன் ஒன் சீன் கேரக்டர் வந்தாலுமே அவங்க மூவிக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் சிம்ப்ளி ஸ்க்ரீனில் வந்துட்டு போகணுன்ற எந்த கேரக்டருமே இல்லை. தே ஹேவ் ஆல் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னொரு கேரக்டர் சொல்லணும்னா டேரக்டரே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த மூவி. அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈவன் தேட் இஸ் ஸ்மால், பட் இட் ஹேஸ் எ வெரி இம்பேக்ட் இன் த ஸ்கிரிப்ட், இந்த ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேரக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஹீரோட அப்பா அம்மா. they have done just awesome. we feel for them. ஓகே, whenever எப்போ ஸ்க்ரீனில் வராங்களோ அவங்களுக்காக நம்ம பாவம் படுறோம். ஏன் இந்த ஹீரோ இப்படி பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மாவை ஏன் ஏமாத்துறாரு, ஏன் அப்படி இன்னோசென்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணும். தட் இஸ் ஹவு ஆக்டிங் ஷுட் பி இல்லையா? அவங்க ஃபீல் பண்ணுறது நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னா தட்ஸ் அ வெரி குட் ஆக்டிங். தட்ஸ் ஹவ் ஐ ஜட்ஜ். ஸோ தட் எமோஷன் ஹஸ் பின் கன்வேட் டு அஸ். அந்த கேரக்டரும் நல்லா இருந்துச்சு, அவங்க ரெண்டு ஒரு கேரக்டரும். அதே மாதிரி கேஸ் ரவிக்குமார், தெர் லாட் ஆஃப் கேரக்டர், தே ஆல் ஆர் குட். ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் he just has that pulse. இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பிடிக்கும், இந்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு என்ன பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதே ஒரு த குட் வே he has presented. There is a message in this movie. Okay, there are a lot of entertainment plus there is a message, and அது வந்து ரொம்ப ப்ரீச்சியாக இல்லை. they will not
டீச் யூ. உங்களுக்கு ஒண்ணும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தே வில் கன்வே பண்ணிடுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணுன்ட்டு. அது ஒரு சீன்லேயே கன்வே பண்ணிடுறாங்க. டயலாக்ஸும் ரொம்ப இருக்குது அந்த மாதிரி கன்வே பண்ணுற மாதிரி. ஸோ இது ஒரு டேரக்டரோட டேலண்ட். ஹவு யூ கேன் ப்ரீச் வித் என்டர்டெயின்மெண்ட் வாய்ஸ் ஆஸ் வெல். ஸோ என்டர்டெயின்மெண்ட் குறையாமலே அவங்க சொல்ல வந்த மெசேஜை கன்வே பண்ணுறது தான் ஒரு நல்ல டேரக்டரோட eligibility. He has done a very nice job in directing this movie and story, everything. So he has extracted all the good performance. He's done a great job. I think he'll be remembered in Tamil industry at least. He has good potential. Second movie in Tamil, but second movie also it's a blockbuster. நான் ஓ மை கடவுளே ஆல்சோ இட்ஸ் மை ஃபேவரட் மூவி பிகாஸ் நான் ரொம்ப தடவை பார்த்தேன். ஓ மை கடவுளே தேட்டர்லேயும் பார்த்தேன், ஓடிடியில் ரொம்ப தடவை பார்த்துட்டேன். ஐ டோன்ட் ஹேவ் கவுண்ட் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப தடவை பார்த்துட்டேன். அதனால் அந்த டேரக்டரோட படங்கள் பிடிக்குது. இந்த படம் இஸ் ஜஸ்ட் ஆசம். ஹி ஹாஸ் ஜஸ்ட் ஆடட் ஒன் மோர் ஸ்டார் டு ஹிஸ். அப்பார்ட் ஃப்ரம் இந்த எல்லா கேரக்டரோட ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி ஒருத்தங்க இது இருக்குது. ஐ திங்க் வில் பி சர்ப்ரைஸ். ஸோ வெயிட் டில் தி எண்ட். தென் அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் யாருதுன்னு தெரியும். ஸோ இல்லை என்ஜாய். ஸோ அல்டிமேட்லி இட்ஸ் அ ஆசம் மூவி. ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட். நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை. பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் ரிக்ரெட் ஆஃப் வேஸ்டிங் தட் 3 hours ஆர் த மனி விச் யூ ஸ்பெண்ட். யூ வில் பி ஃபுல்லி என்டர்டெயின்ட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு கம் இன் நெட்ஃப்ளிக்ஸில் வரும், ஓடிடியில். ஆனால் எனக்கு திரும்ப போய் பார்க்கணும் போல தான் ஆசை. மேபி என்னோடய பெரிய குரூப் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துக்கிட்டு இன்னொரு தடவை வேணால் நான் பார்ப்பேன். தட் மச் ஐ லைக். இந்த மாதிரி நான் சொல்கிறது இல்லை, 2வது தடவை போகிறது. இந்த மூவி நல்லா ஜாலியாக தான் இருக்கும், போய் பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் அபவுட் த ட்ராகன். ஸோ நான் நீக் படம் பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தனுஷ். ஓகே, தனுஷ்காக அந்த படத்தை நான் பார்க்கணும். அந்த பாட்டு கோல்டன் ஸ்பேர் ஆல்சோ இஸ் வெரி குட். ஸோ ஈவன் தட் மூவி மேபி இஃப் அந்த படத்தை பார்த்தேன்னா அதோட ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் ஃப்ரம் தேட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸு, இன்னும் ஒரு ஹாப்பி நியூஸ். ஐ ஜஸ்ட் புக்டு ஸ்க்ராம்ப்ளர் 440. நான் வந்து மார்ச்சில் டெலிவரி கேட்டிருக்கேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபஸ்ட் பேட்ச்குள்ளே வேண்டாம் எனக்கு. ஸோ செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச்சில் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் வர்ற மாதிரி, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகி டெலிவரி எடுக்கிறேன். ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் டேட் பண்ணி தான் டெலிவரி எடுக்கிறேன். ஒன்ஸ் அது வந்தோன்னா அதோட லாக் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மெயின் வாயில் நான் GoPro இல்லாட்டா டிஜி ஓஸ்போ ப்ரோ 5 இந்த ஆக்ஷன் கேமரா பார்த்துட்ருக்கேன். ஏன்னா மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை. ஏன்னா மொபைல் இந்த ஹீட் ஆகும் இந்த வெயிலில். அதனால் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு GoPro வாங்கலான் இருக்கேன். ஸோ கீப் வாட்சிங் திஸ் சேனல் பிகாஸ் நான் வந்து குவாலிட்டி வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோஸ் எல்லாம் இதோட பெட்டர் குவாலிட்டி இதில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்களும் ட்ராகன் படத்தை பார்க்க போகணுன்ட்டு இருக்கீங்கன்னா, இன்கேஸ் ஐ வுட் ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் யூ டு வாட்ச் திஸ் மூவி, ப்ளீஸ் கமெண்ட். உங்களால் தான் இந்த படத்தை பார்த்தேன், இட் வாஸ் பெனிஃபிட் ஃபார் யூ, அதையும் சொல்லுங்கள். இல்லை மொக்க படம் நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்கனாலும் அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் ஹாவ் அ குட் கான்வர்சேஷன் இன் த கமெண்ட் செஷன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice